அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியர் மகான் எழுதிய ஞான கருத்துக்கள். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மகான் அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் ஒன்று சொல்கிறாரு. பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடல் உயிரும் பூரணமும் மூன்றும் ஒன்றே, உலகத்தில் சிறிது சனம் வெவ்வேறென்பார். உடல் உயிரும் பூரணமும் ஏதென்றாக்கால், உத்தமனே 16ம் ஒரு நான்கெட்டும். உடலுயிரும் பூரணமும் அயல்மா நீசன், உலகத்தோர் அறியாமல் மயங்கி போனார். உடலுயிரும் பூரணமும் முடியும் மாச்சி, உதித்த கலை நிலையறிந்து பதியில் நில்லே. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்ல வருது. அதாவது சித்தர்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பூரணம் சொல்றாங்க. இந்த பூரணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் பெருமானுடைய கையில குழக்கட்டை வச்சு, அந்த குழக்கட்டைக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவுக்குள்ள வெள்ளத்தையும் கடலையும் சேர்த்து வச்சு இடிச்சு ஒரு பூரணம் வைப்பாங்க. அந்த பூரணம் வந்து சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த அரிசி மாவை தனித்து சாப்பிட முடியுமானா முடியாது. ஆனால் வந்து இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த பூரணம் சொல்லக்கூடிய இந்த வந்து நம்ம சாப்பிடலாம். ஆனால் அவங்க சொல்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிவபெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய பூரணத்தன்மையை சொல்றாங்க. முடிவுக்கு பேரு பூரணம். அப்போ அந்த குழக்கட்டைக்கு உள்ள இருக்கக்கூடிய தன்மை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா முடிவு, அதாவது ஒரு சுவை. அந்த சுவையை தான் சித்தர்கள் பூரணம் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது உடல் உயிரும் பூரணமும் மூன்றும் ஒன்றே சொல்றாங்க. உடல் உயிர் பூரணமும் மூன்றும் ஒன்றே, உலகத்தில் சிறிது ஜனம் வெவ்வேறு என்பார். இப்போ நம்ம கலாச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழிபாடு முறைகளை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா படங்கள் இருக்கும், அதாவது ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு ஒரு தத்துவத்தையும் பிரம்மாவுக்கு ஒரு தத்துவத்தையும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கு ஒரு தத்துவத்தையும் சொல்லுவாங்க. இதுதான் அவர் சொல்ல வர்றாரு. உலகத்தில் சிறுசனம் வெவ்வேறு என்பார். உடலுயிரும் பூரணமும் ஏதென்றாக்கால், உத்தமனே 16ம் ஒரு நான்கெட்டும். இந்த உடல் உயிரும் பூரணமும் ஏதென்றாக்கால்னா, அதாவது உடலாகப்பட்டது மகாவிஷ்ணுவாகவும், உயிராகப்பட்டது சிவபெருமானாகவும், மனமாகப்பட்டது பிரம்மாவாகவும் சொல்லப்படுது. அந்த அடிப்படையில இந்த பூரணன்றது இந்த மூணுமே சேர்ந்துதான். உடலும் முக்கியம், உயிரும் முக்கியம், மனமும் முக்கியம். இதுல ஒன்னோட ஒண்ணு பிரிஞ்சா கூட பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் நமக்கு வந்து ரிசல்ட் இருக்காது, அதாவது வந்து இதுக்கான பலன் இருக்காது. அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே எங்க இருக்குன்னா, அதாவது 16ம் 8ம் 4ம். இந்த 16ம் 8ம் 4ம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 4 8ன்னு சொல்றது எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து 4 8ன்னு சொல்றாங்க இல்லையா. 8ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அகாரத்தன்மையை சொல்றாங்க. அகாரம்னா ஈசன் இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா 8ன்னு சொல்லக்கூடிய இடம். பிரம்மா இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா 4ன்னு சொல்லக்கூடிய இடம். 4 அப்படின்னா சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த 4 கை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிலை வழிபாடுகள்ல வந்து நம்ம தெய்வங்களுக்கு இருக்கும். விநாயக பெருமான்ல இருந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த 4 கை இருக்கும். பிரம்மாவுக்கு ஸ்பெசிபிக்கா அது இருக்கும். ஏன் அது 4னா 4 விதமா படைக்குதுன்னு சொல்றாங்க. அந்த 4 விதமா படைக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த 4 விதமா இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த பாடல்ல வந்து, அதாவது 16ம் ஒரு நான்கெட்டும் சொல்றாரு. உடல் உயிரும் பூரணமும் அயன்மால் ஈசன், அதாவது இந்த ஈசன் குடிகொண்டு இருக்கிறது ஒரு ஆதாரமா கொண்ட இந்த உடலை தான். இந்த உடலை வந்து நம்ம சரியான முறையில வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது உள்ள ஈசன் வந்து ரொம்ப அற்புதமா குடிகொண்டு இருக்கிறான்றதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா சொல்லக்கூடிய விஷயம். இது தெரியாத உலகத்தோர் அறியாமல் மயங்கி போனார். இதை வந்து நமக்கு காட்டப்படுறதுக்காக வச்ச இந்த விஷயங்களை வந்து நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல மயங்கிட்டாங்க. பூஜை புனஸ்காரங்கள், அதே மாதிரி அதனுடைய கதை காவியங்கள், புராணங்கள், மதம், ஜாதி, இனம், ஏற்றத்தாழ்வு சொல்லி அதுல மயங்கிட்டாங்களே கண்டி அந்த தத்துவத்தை, அற்புதமான தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றாங்க. உடலுயிரும் பூரணமும் முடியும் இதுவும் மேட்சே, உதித்த கலை நிலையறிந்து பதியில் நில்லை. அப்படின்னா இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உடல் வந்ததுக்கு, உயிர் வந்ததுக்கு, மனம் வந்ததுக்கு இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மூச்சு காத்துன்னு சொல்லக்கூடிய, அதாவது வாசி. இந்த வாசியில போய் நில்லு, உனக்கு எல்லாமே வெட்ட வெளியா புரியும் சொல்றாங்க. இதுதான் அதுக்கான முடிவே கண்டி. வேற எங்க போனாலும் தத்துவத்தை தான் வெளிப்படுத்துதே கண்டி நமக்கு வந்து எதையும் வந்து அதுல ஒரு பெரிய பலனை நம்ம எதிர்பார்த்திட முடியாது. ஆனா நீ உதிக்கிற அந்த கலைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில போய் நீ பதியில நின்ன அப்படின்னா அது கண்டிப்பா வந்து
சர்வத்தையும் வந்து உனக்கு வியாபிச்சு காமிக்கின்றது இந்த பாடல் வாயிலா சொல்லி வாசியை பத்தி மிக அற்புதமா அந்த பாடல்ல வந்து சித்தர்கள் வந்து வர்ணிக்கிறாங்கன்றதான் அந்த பாடலோட நோக்கமா இருக்குது. நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.